சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாளை ஓய்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டிற்கு வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் ஓயும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கொளுத்தும் வெயிலை ஓவர்டேக் செய்யும் அளவு தேர்தல் களம் நாளுக்கு நாள் அனல் பறக்கும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி போல் சுழன்று அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் செய்யவுள்ள திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். சென்னை எண்ணூர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எல். சுந்தரராஜனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தும் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக குரல் கொடுக்க முடியாதவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் காரில் செல்லும் போது முகத்தை மூடிக்கொண்டு செல்வது கேவலம் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஒசூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தோல்வி அடைந்த பதற்றத்தில் மோடி பேசிக் கொண்டிருப்பதாகவும் பாஜக கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகிவிட்டதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். எழும்பூர், திருவிக நகர், துறைமுகம், ராயபுரம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை 6:30 மணிக்கு பிரச்சாரம் செய்கிறார். காலத்தின் அருமை கருதி கட்சி நிர்வாகிகள் வழியில் வேறு எந்த நிகழ்ச்சிகளையும் செய்ய வேண்டாம் என கட்சி தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. கமிஷன் எப்படி வாங்குவது என்பதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் போக்குவரத்து, மின்சாரம், கலால் என எந்த இலாகா கொடுத்தாலும் அதில் கொள்ளையடிக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி என்று சாடியுள்ளார். மணல் கொள்ளையை தடுத்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடர்ந்த அதிகாரிகள் மீது அதிமுக ஆட்சியில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் பிரச்சனை இல்லை என்று அதிகாரிகள் நினைத்துக் கொண்டு இருப்பதாக கூறினார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். மாலை 4 மணிக்கு ஜனகண்டபுரம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணியுடன் இணைந்து பிரச்சாரம் செய்யும் இபிஎஸ் எடப்பாடி தொகுதிக்கு தாம் செய்த திட்டங்களை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார். குளச்சல், நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கிறார். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு வந்து 3 இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறார். கோவை மற்றும் சென்னையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் அவர் நாளை மதுரையில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்தார். அட்டக்கத்திகள் தேர்தல் முடிந்தவுடன் பங்களாவிற்குள் போய் ஒளிந்து கொள்வார்கள் என தவிக தலைவர் விஜயை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகரை ஆதரித்து வியாசர்பாடியில் பிரச்சாரம் செய்த அவர் பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் உங்களை ஏமாற்றி வெற்றி பெறலாம் என கனவு காண்கிறார்கள் என சாடினார். ரோடு ஷோவுக்கு மத்தியில் தேவாலயம், மசூதி மற்றும் கோயிலில் தவிக தலைவர் ஜோசப் விஜய் வழிபாடு நடத்தினார். முதலில் அந்தோனியார் ஆலயத்தின் பின்பகுதியில் இருந்து முன்பகுதிக்கு முழங்காலில் சென்று வழிபாடு நடத்திய ஜோசப் விஜய் அதனைத் தொடர்ந்து மசூதி மற்றும் கோயிலுக்கு சென்று வழிபட்டார்.
சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். பொன்னேரி தொகுதியில் காலை 11:30 மணிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடும் விஜய் அதன் பின்னர் வில்லிவாக்கம், அண்ணாநகர் மற்றும் விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிற்பகல் 3 மணி முதல் வாகன பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். இரட்டை இலைக்கோ விசிறுக்கோ வாக்களித்தால் அது பாஜகவுக்குத்தான் போய் சேரும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் பாஜகவிற்கு உதவுவதற்காகவே தவேக தலைவர் விஜய் களமிறங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் குடிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் படிப்பவர்களுக்கு அளிக்கப்படுவது கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி சாடினார். மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி, சீர்காழி தொகுதி அதிமுக வேட்பாளர் சக்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 62,000 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக குறை கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை ஆதரித்து திமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேவலூர் குப்பம், காட்டாரம்பாக்கம், தண்டலம், இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற செல்வ பெருந்தகை தனக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கும்படி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் சிவகாசியில் நடக்கும் பட்டாசாலை விபத்துகளை தவிர்க்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். பழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பட்டாசாலை விபத்தை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொண்டர்கள் புடைசூழ பிரச்சார வாகனத்தில் சென்ற பிரேமலதா விஜயகாந்த் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜயால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என கூறினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பேசிய அவர் மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டார் என்று கூறினார். தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி வெயில் சுட்டரித்தது. இதேபோல கரூர், ஈரோடு, மதுரை விமான நிலையம், திருச்சி, கோவை, மதுரை, நாமக்கல், தருமபுரி, பாளையங்கோட்டை, திருப்பத்தூர், திருத்தணி, சேலம், சென்னை, மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் கொளுத்தியது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி வாக்கு சேகரித்தார். திருக்காட்டுப்பள்ளியில் பிரச்சாரம் செய்த அவர் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தாங்கள் தோற்கடிக்கவில்லை என்றும் தமிழ்நாட்டை வெற்றி பெற வைத்திருப்பதாக கூறினார். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். பசுமலை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சென்று மக்களை சந்தித்த அவர் அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு கார்த்திகா திறந்த வாகனத்தில் சென்று ஆதரவு திரட்டினார். தேவூர் பகுதியில் தெரு தெருவாக சென்று நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து தனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் எனவும் மக்களிடம் ஆதரவு கோரினார். மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு எதிரியே நமக்கு முதலிடம் கொடுக்கும் அளவிற்கு திமுகவின் திட்டங்கள் இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த தேர்தலில் கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டையாக மாறப்போகிறது என்றார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக மலையாள நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி பிரச்சாரம் செய்தார். வடவள்ளி மகாராணி அவென்யூவில் மலையாள மொழியில் மக்களிடம் பேசி வாக்கு சேகரித்த அவர் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு கேட்டார்.
தாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வியாபாரிகளிடம் மாமூல் வாங்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை தியாகராய நகர் தொகுதி தவேக வேட்பாளர் புஷி ஆனந்த் உறுதியளித்தார். தியாகராய நகரில் பிரச்சாரம் செய்த பின்னர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தியாகராய நகரில் உள்ள போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். முத்தையாபுரம், பொட்டல்காடு, ஸ்பிக் நகர், முள்ளக்காடு, ஜேஎஸ் நகர், சுனாமி காரணி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து வாழ் பரிசாக வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் மசூதிக்கு சென்ற அவர் சிறப்பு பிரார்த்தனை செய்து அங்குள்ளவர்களிடம் அதிமுக எப்போதும் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி என்றும் தமக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் சபாநாயகருமான அப்பாவு கூடங்குளத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், கூடங்குளத்தில் மக்களுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்ட வழக்குகளை ரத்து செய்தவர்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என கூறினார். பல்லாவரத்தில் சாக்கடை, சாலை வசதி, மினி பேருந்து வசதிகள் இல்லை என மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருப்பதாக ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பல்லாவரத்தில் போட்டியிடும் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஆதிதிராவிட பள்ளிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகனுக்கு ஆதரவாக அவரது மருமகள் சங்கீதா கதிரானந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுகர்மில், ஆரிமுத்து மோட்டூர், மேல்நகர், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் காய்கறி சந்தையில் காய்கறி வாங்கியும் நரிக்குறவர் சமூக பெண்களிடம் பாசிமணி வாங்கியும் ஆதரவு கோரினார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தார். திருக்கோகரணம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் புதுக்கோட்டைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி ஆகியவை கொண்டு வரப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் எதுவும் வரவில்லை எனவும் சாடினார். வேதாரண்யம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்திக்கை ஆதரித்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அக்கட்சி தொண்டர்கள் பேரணி நடத்தினர். அப்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கார்த்திக், மக்களுக்கு தேவையான தரமான குடிநீர், சாலை வசதிகளை செய்து தருவோம் என்றும் வீட்டுமனை பட்டா தருவதோடு தரமான வீடுகளை கட்டித் தருவோம் என்றும் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவர முயன்றது உள்நோக்கம் கொண்டது என திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டினார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சரை பொறுத்தவரையில் மக்கள் எல்லோரும் அடிப்படை தேவைக்கு பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது என எண்ணுவதாக தெரிவித்தார். மாணவர்கள் புது புது போதைப் பழக்கங்களை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக நடிகர் சரத்குமார் குற்றம் சாட்டினார். நெல்லை அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து கங்கனாங்குளத்தில் பிரச்சாரம் செய்த அவர், ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை அகற்ற நாம் பாடுபட வேண்டும் என்றார். போடிநாயக்கனூர் தொகுதியில் 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்தும் சட்டமன்ற அலுவலகத்தை கூட திறக்காதவர்தான் ஓபிஎஸ் என கம்பம் தொகுதி தவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டினார். போடி தொகுதி தவேக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஓபிஎஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைதான் இருந்ததாக புகார் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியை ஆதரித்து திமுக எம்பி திருச்சி சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விநாயகர் நகர், திருமலையூர், மூட்டாக்காரணி, கைத்தறி நகர், லைன் சிட்டி, மொட்டமலை, வடிவேல்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை செய்த அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறினார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக சென்னைக்கென்று தனி தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருப்பதாக நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்திருக்கிறார். சென்னை எழும்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களுக்காக மட்டுமே சேவை செய்யும் இளம் வேட்பாளர்களை அதிமுக களம் இறக்கியிருப்பதாக கூறினார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் தமிமுன் அன்சாரி பேரணியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரோடு சென்று பிரச்சாரம் செய்த அவர் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் பசுமாட்டின் பாடை கறந்து விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களிடம் வாக்கு சேகரித்தார். திமிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கூட்டணி கட்சியினரோடு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இந்திராணி மூலனூர் பேரூராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மூலனூர் பேரூராட்சி பகுதிகளான அண்ணாநகர், வாரச்சந்தை, வேன்ஸ்டாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செங்கற்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கே.பி. கந்தன் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க ஆளுயர மாடை அணிவித்தும் வேல் பரிசாக வழங்கியும் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களை சந்தித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் திமுக அரசின் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்வி உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எஸ்.ஆர். விஜயகுமார் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள அறிவிப்புகளை எடுத்துக் கூறியும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சி.எஸ். திலீப் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குதிரை வண்டியில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆரத்தி எடுத்து பட்டாசுகளை வெடித்து விசில் அடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொன்னேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். குறிப்பாக பரணம்பேடு பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, நெல் கொள்முதல் நிலையம் உள்ளிட்டவை அமைத்துக் கொடுக்கப்பட்டதாக கூறினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மொஞ்சலூர் இளங்கோ தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் நம் கிராம மக்கள் 90% வாக்கை உதயசூரியனுக்கு அளிக்க வேண்டும் என்றும் நான் எம்எல்ஏ என்றால் நீங்களும் எம்எல்ஏ மாதிரி என கூறினார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தடவாய் சுந்தரம் ஆரல்வாய்மொழி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் நீண்ட காலமாக ஆரல்வாய்மொழி பகுதியில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சனையை தாம் தீர்த்து வைத்ததாக கூறி ஆதரவு கோரினார். செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரை மேற்கொண்டார். நந்திவரம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியை தொண்டர்கள் மேளதாளம் முழங்க ஒயிலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் நடனமாடி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிக்கு ஆதரவாக அவரது மகள் குன்றத்தூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு பேரணியாக சென்று வீடு வீடாகவும் ஒவ்வொரு கடைகளிலும் ரோஜாப்பூ, துண்டு பிரசுரங்களை வழங்கி தந்தைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பே. பழனியப்பன் திமுகவின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தொகுதி மக்களின் குறைகளை சட்டமன்றத்தில் பேச தமக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். பசுமலை, தியாகராஜர் காலனி, அம்பேத்கர் நகர், ஜோன்ஸ்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்த அவருக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர்.
நாகை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகை தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக சட்டமன்றத்திற்கு செல்வேன் என நம்பிக்கை தெரிவித்தார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் தேவாலயத்திற்கு சென்று கிறிஸ்தவ மக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் அடுக்குமாடி குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வசூலிக்கப்படும் இரட்டை கட்டண முறையை அகற்ற உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தனாரி மேளமடித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கருமந்துறை மலை கிராமமான மேல்நாடு, பெரண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்த நிலையில் அவர் மலைவாழ் மக்களுடன் இணைந்து மேளமடித்து வாக்கு சேகரித்தார். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா அதிமுக ஆட்சி அமைந்தால் குடிநீர் வசதி, அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை ஆகியவை உடனடியாக அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார். வாகைக்குளம் ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனை ஆதரித்து அமைச்சர் ஏவவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர் ஒருவர் உற்சாக மிகுதியில் அமைச்சர் வசந்தம் கார்த்திகேயன் என கூறவே அதற்குத்தான் 3 வருடங்களாக அவர் முயற்சி செய்து வருவதாக ஏவவேலு சிரித்துக் கொண்டே கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KC வீரமணி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறவர் காலனி, மூக்குத்தி வட்டம், புளியங்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு தொண்டர்கள் மேளதாளம் முழங்க நடனமாடியும் மாலை அணிவித்து வேலை பரிசாக வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பழனியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்த அவர் மக்களுக்கான திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் மக்களிடம் ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக எடுத்துக் கூறி போடூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சரவணன் வாக்கு சேகரித்தார். கட்டிப்பூண்டி, ஆத்துவம்பாடி, பெத்தரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். செங்கற்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஜெயலலிதா படம் அகற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் அதிமுகவினரை விசிகவினர் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தேவராஜபுரத்தில் வசித்து வரும் அதிமுக நிர்வாகி மூர்த்தி வீட்டிற்கு சென்ற விசிகவினர் தனது வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வர உள்ளதாக கூறி அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா படத்தை அகற்ற வேண்டும் என தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதி தவேக வேட்பாளர் அருள் பிரகாசம் மீது பாட்டில் வீசி தாக்குதல் நடத்தியதாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரங்கராஜபுரம் பகுதியில் நடந்து சென்று பிரச்சாரம் செய்தபோது ஆட்டோவில் கட்சிப்பாடல் அதிக சத்தத்துடன் ஒலித்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் மது போதையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே 6 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் சமரசம் பேச வந்த அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. வருவாய்த்துறை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு மற்றும் காவல் நிலையம் சிவகங்கை மாவட்டத்திலும் உள்ளதால் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் மிகச்சிறிய வித்தியாசமான வடிவ சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை கெண்டிமூக்கு பானை, சிவப்பு நிற மூடியுடன் கூடிய பானை என அடுத்தடுத்த அகழாய்வில் கிடைத்தாலும் கூட தற்போது கிடைத்த பானை அதிலிருந்து புதிய வடிவத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரன் மகாதேவியில் அதிமுகவினர் வீடுகளில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அதிமுக நிர்வாகிகளான முருகேசன், ராஜேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் எந்த ஒரு ஆவணமோ பணமோ கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது.
நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்ததன் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் மகளிர் விரோத திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜார்கிராமில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் MP MLAக்கள் தங்களது சொந்த கஜானாக்களை நிரப்புவதிலேயே குறியாக உள்ளதாகவும் மக்கள் பிரச்சினைகள் பற்றி கவலை இல்லை என்றும் சாடினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றிய போது தேர்தல் விதிகளை மீறி பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டினார். ஹூக்ளி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு எதிராக செயல்படுவதாக பிரதமர் பொய் பிரச்சாரம் செய்கிறார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். பெங்களூருவில் இது தொடர்பாக பேசிய அவர் 2023ஆம் ஆண்டே நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எதிர்க்கட்சிகள் ஆதரவோடு நிறைவேறியதை குறிப்பிட்டார். ஆனாலும் 30 மாதங்களுக்கு மேலாக அந்த மசோதாவை அமல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினர். 3 நாள் அரசுமுறை பயணமாக தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியூங் இந்தியா வந்தடைந்தார். முதல் முறையாக இந்தியா வந்த அதிபருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இன்று பிரதமர் மோடியை சந்தித்து இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய நிலவரம் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய அதே நாளில் மற்றொரு இந்திய கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்ததாக மத்திய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 31 இந்தியர்களோடு நீரிணையை கடந்த தேஸ்காரிமா என்ற டேங்கர் கப்பல் நாளை மறுநாள் மும்பையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான பெண்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடத்தினர். இம்பாலில் நடைபெற்ற பேரணியில் தேசிய குடிமக்கள் பதிவேடு எடுக்க வேண்டும், போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை தேவை, பொது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து சாலையிலும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீதும் விழுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. ஈரான் அமெரிக்கா இடையே இன்று 2 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இரு நாடுகளும் அறிவித்த இடைக்கால போர் நிறுத்தம் வரும் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரானுடன் இன்று நடக்கும் பேச்சுவார்த்தையே இறுதி என்றும் அதன் பின்னர் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஈரானிடம் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை முன்வைக்க உள்ளதாகவும் அதை ஏற்காவிட்டால் அந்நாட்டின் அனைத்து மின் நிலையங்களையும் பாலங்களையும் தகர்த்து எறிவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இன்று நடைபெறும் அமெரிக்காவுடனான 2வது கட்ட பேச்சுவார்த்தையை ஈரான் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் அளவுக்கு மீறிய நிபந்தனைகள், அதிலும் தொடர்ச்சியாக செய்யப்படும் மாற்றங்கள் மற்றும் போர் நிறுத்தத்தை மீறி ஈரானில் உள்ள துறைமுகங்களை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டது ஆகிய காரணங்களால் பேச்சுவார்த்தையை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும். பாகிஸ்தானில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழு ஈரான் குழுவிடம் இஸ்லாமாபாத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 8 சிறார்கள் பலியாகினர். குடியிருப்பு பகுதியில் மர்ம நபர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 14 வயதுக்கு உட்பட்ட 8 சிறார்கள் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் காயமடைந்தனர். சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற ரோந்து போலீசார் தப்பி ஓட முயன்ற மர்ம நபரை துரத்தி சென்று சுட்டுக் கொன்றனர். சீனாவின் பெய்ஜிங்கில் மனிதர்களுக்கும் மனித உருவ ரோபோக்களுக்கும் இடையே மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற போட்டியில் சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான ஹானர் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரோபோ வெற்றி பெற்றது. 21 கிலோமீட்டர் தூரத்தை இந்த ரோபோ 50 நிமிடங்கள் 26 வினாடிகளில் கடந்து அசத்தியது.
தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 147 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 17.1 ஓவர்களில் 148 ரன்கள் எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலையில் உள்ளது. நடப்பு IPL சீசனில் ராஜஸ்தானை வீழ்த்தி கொல்கத்தா அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 155 ரன்கள் சேர்த்தது. பின்னர் ஆடிய கொல்கத்தா அணி 19.4 ஓவரில் 161 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் தொடரின் 29வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 254 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்களை மட்டுமே எடுத்து 54 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. IPL கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. அதே சமயம் நேற்றைய லீக் போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலம் லக்னோ அணி 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிய மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்தில் உள்ளது. IPL வரலாற்றில் தொடக்க வீரராக களமிறங்கி அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை கொல்கத்தா அணியின் கேப்டன் ரஹானே படைத்திருக்கிறார். நேற்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டக் அவுட் ஆனதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 11 முறை டக் அவுட் ஆகி இந்த பட்டியலில் ரஹானே முதலிடத்தில் இருக்கிறார். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் மும்பைக்கு குடிபெயர உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஷூட்டிங் மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும் நோக்கில் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு மும்பையில் வசிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது அட்லி இயக்கத்தில் ராகா திரைப்படத்தில் அவர் பிஸியாக நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் 2வது முறையாக கர்ப்பமாக உள்ளதாக இன்ஸ்டாகிராமில் அறிவித்துள்ளார். இதற்கு சமந்தா, கியாரா அத்வானி, அனன்யா பாண்டே உள்ளிட்ட பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகை தீபிகா படுகோன் கடந்த 2018ஆம் ஆண்டு பாலிவுட் ஹீரோ ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2025ஆம் ஆண்டு இந்த நட்சத்திர ஜோடிக்கு மகள் பிறந்தார்.